அண்மை செய்தி. வங்கக்கடலில் மையம் கொண்டுள்ள மோன்டா புயல் மணிக்கு 18 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருகிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். வங்கக்கடலில் மையம் கொண்டுள்ள மோன்டா புயலானது மணிக்கு 18 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருகிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் மாணிக்கம். கடந்த 6 மணி நேரமாக மணிக்கு 18 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து சென்னையிலிருந்து 520 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளது. மணிக்கு 18 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருகிறது மோன்டா புயல். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் மாணிக்கம். முழு விவரங்கள். மோன்டா புயலினுடைய நகரக்கூடிய வேகம் தற்பொழுது மணிக்கு 18 கிலோமீட்டர் வேகமாக அதிகரித்திருக்கிறது என வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காலை 5:30 மணி நிலவரப்படி மணிக்கு 15 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வந்த மோன்டா புயல் இன்று காலை 8:30 மணி நிலவரப்படி மணிக்கு 18 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. மேலும் இது வடமேற்கு திசையில தொடர்ந்து நகர்ந்து வருவதாகவும் வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. காலை 8:30 மணி நிலவரப்படி சென்னைக்கு கிழக்கு தென்கிழக்கு திசையில 520 கிலோமீட்டர் தொலைவில் இந்த புயல் தற்பொழுது நிலவி வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அது நகரக்கூடிய திசை என்பது வடமேற்கு திசையில் நகர்ந்து தீவிர புயலாக நாளை காலை தினம் வலு பெறும் எனவும் அதனைத் தொடர்ந்து வரக்கூடிய 28ஆம் தேதி அதாவது நாளை தினம் மாலை அல்லது இரவு நேரங்களில் ஆந்திராவுடைய மசூலிப்பட்டினத்துக்கும் கலிங்கப்பட்டினத்துக்கும் இடையே காக்கிநாடா அருகே கரை கடப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இது தமிழ்நாட்டினுடைய கடலோர பகுதிகளுக்கு பக்கவாட்டில் இருக்கக்கூடிய சூழலில் நமக்கு மழைக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் எனவும் அது தமிழ்நாட்டை கடந்து வடக்கு திசையை நோக்கி நகர்ந்து செல்லக்கூடிய நேரங்களில் நமக்கு மழைக்கான வாய்ப்பு கணிசமாக குறையும் எனவும் அதுவும் குறிப்பாக வட மாவட்டங்களில் மட்டும் மழை தொடர்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.